கார்த்திகை தீபம் சீரியலுடைய எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் தீபா கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ரூபஸ்ரீ அவங்களுடைய பாட்டியை எப்படியா இந்த மண்டபத்துக்குள்ளே வர வச்சுறாங்க. அதை நம்ம ரம்யா அவங்க தான் இருக்காங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அந்த தீபாவுக்கு பிடிக்காத முன்னாள் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாட்டி பார்த்தா அப்படி தெரியல அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது சுத்தமாக. இப்போ இவங்கள வச்சு தான் அந்த தீபா எப்படியாச்சும் கடத்த வைக்க போகிறேன், இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்த வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஸ்வர்யா இப்படி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ரம்யா அவங்களுடைய அப்பா கொலை பண்ணிடுறாங்க. ஜூஸில் விஷத்தை ஊற்றி. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீங்கள் குறுக்க இருக்கீங்கப்பா, நீங்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்திருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். எனக்கு கார்த்திக் வேணும்ப்பா, கார்த்திக் அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவே கொலை பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கல்யாணத்தை நிறுத்தி தீபா எப்படியாச்சும் கடத்தி அந்த ரம்யா மேலே நம்ம வழியை போட்டு எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரம்யாவுக்கு கார்த்திக் மேலே ஒரு க்ரஷ். ஸோ அவங்கள லவ் பண்ணுற விஷயம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் ரம்யா நம்ம ஐஸ்வர்யா தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மண்டபத்தில் எல்லாருமே காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே இருக்காங்க. அப்போது அந்த மண்டபத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேனர் வச்சுருக்காங்க. அதில் கார்த்திகேயன், கீழே பார்த்திங்கன்னா தீபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு தீபா பார்த்திங்கன்னா இமோஷ்னலாக ஆகுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. அந்த போர்டை பார்த்து அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட தான் முடிச்சிருந்தாங்க. நம்ம ரம்யா ரம்யாவுடைய அப்பா இப்படி கொலை பண்ணிட்டாங்க நம்ம ரம்யா. ஸோ எப்படி இது எல்லாருக்கும் தெரிய வருமா, இல்லை அப்படின்னா அப்பா ஏதோ ஒரு மன உளைச்சலாக இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாதவர், அதனால தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஷாக்கு சொல்லி எப்படியாச்சும் அவங்க பார்த்திங்கன்னா இந்த கொலையை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்களுடைய இறப்பில் கண்டிப்பாக ஏதோ மர்மம் இருக்குதுன்னு சொல்லி கார்த்திக் கண்டுபிடிச்சி அவங்கள போலீஸில் ஒப்படைப்பாங்களா, போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்களா, ஜெயிலுக்கு அனுப்புவாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.